கண்மணி அன்புவை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்த இடத்துல எப்பவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது தான் ப்ரெக்னென்ட் ஆகணும், நான் அன்போட குழந்தைய சுமக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்த நம்ம கண்மணி ஒரு சில சுச்சுவேஷன்னால நம்ம கண்மணி அன்பும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அன்பு தன்னோட தப்பை உணர்ந்து இப்போ கண்மணி தான் எனக்கு முக்கியம், நான் எப்பவும் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவும் நம்ம கண்மணியோடைய கூடவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்மணிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத நம்ம அன்புவும் புரிஞ்சுக்க போகிறாரு. இதில் நம்ம கண்மணி உடம்பு சரியில்லைன்னு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நம்ம பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு நினப்புக்கு தான் நம்ம அன்புவும் வராரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்மணி அன்புவுக்கு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதனால் தன்னோட வாழ்க்கையை இவ்வளோ தூரத்துக்கு யாருக்கோ ஒருத்தருக்காக விட்டு கொடுக்கணும், தன்னோட சுயமரியாதையை சீண்டி பார்த்தா நான் இப்படி தான் முடிவெடுப்பேன், எனக்கு யாரை கூடயும் சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாத குணத்தினால அந்த ராஜேஸ்வரி திட்டம் போட்ட மாதிரி கண்மணி நான் டைவர்ஸுக்கு ஒத்துக்கிறேன்ற சொன்னது மட்டும் இல்லாமல் தான் கொடுத்த வகை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக நம்ம கண்மணி இருப்பாங்களா? தன்னோட வாழ்க்கையை விட இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாது அன்பு வேணும் அப்படின்னு நம்ம கண்மணி எப்போ தான் நினைக்க போகிறாங்க? அதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா அன்பு நம்ம கண்மணியை அவ்வளோ தூரத்துக்கு நல்ல பக்குவமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம கண்மணி என்ன ஆசைப்பட்டாங்களோ அதையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கண்மணிக்காக தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதுக்கான சூழ்நிலையில வரப்போறாரு. இதெல்லாம் யாருக்காக பண்றாரு அப்படின்றத நம்ம கண்மணி இனி புரிஞ்சுப்பாங்களா? கண்மணிக்காக தான் இந்த அன்பு இவ்வளவும் பண்ண போறாரு. இந்த இடத்துலயாவது நம்ம கண்மணி அன்போட காதலை புரிஞ்சுக்கிட்டு அன்புவை ஏத்துக்கிறதுக்கான சுச்சுவேஷன் கண்டிப்பா வரதான் போகுது. எப்பவுமே அன்புவை நான் அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா. இப்படிப்பட்டவளை நம்ம கண்மணி கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவளோட உண்மையான சுயரூபத்தை நம்ம ராஜேஸ்வரி பாட்டிக்கு வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பாம்பை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை நம்ம கண்மணி அன்பும் சேர்ந்து புரிய வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்மணி மறைச்சி வச்சிருந்த ப்ரெக்னென்ட் விஷயமும் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அன்போட அப்பாவும் கண்ணு முழிச்சு என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வெண்ணிலான்னு சொல்லி கை காமிச்சதுமே அங்கே வெண்ணிலாவை ராஜேஸ்வரி பாட்டியே தன்னோட கையால் வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ள போகிறாங்க. இந்த நிகழ்வும் சீக்கிரமாகவே நடக்க போகுது. அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். நம்ம கண்மணிக்கு இப்போ தான் சிம்டம்ஸே ஆரம்பிச்சிருக்கு. எது பார்த்தாலும் வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷனும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாமிட் எதுக்காக வருது அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே நம்ம அன்பு இருக்க போகிறாரு. இன்னைக்கான எபிசோடில் நம்ம கண்மணியை சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக அன்பு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கண்மணிக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம கண்மணிக்கு எப்பவும் போல் சாப்பாடு பிடிக்காமல் குமட்டல் எடுக்க ஆரம்பிக்கிறது. குமட்டல் மட்டும் இல்லாமல் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நம்ம அன்பு நம்ம கண்மணியை அப்படி அன்பாக பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துலையே நம்ம கண்மணி உண்மையை சொல்லலை, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கண்மணி மேலே இருக்கிற அக்கறையினால் வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடவுமே இங்கே கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம கர்ப்பமாக இருக்கிற உண்மையை இங்கே அன்புக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால இங்கே நம்ம கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம கண்மணி வேமா கோச்சிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க. அன்புவும் நம்ம கண்மணியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கிளம்பும் போதான் இங்கே பவித்ராவுக்கு சந்தேகமே எழ ஆரம்பிக்குது. யோசனையிலே ஒரு மாதிரி டவுட்டோடையே வெளியே வராங்க வாஷ்ரூம்லேருந்து. அப்போ கார்த்திக்கும் என்ன பவி ஒரு மாதிரி இருக்க, என்னமோ யோசிச்சுட்டு வரையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா கார்த்திக், இப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, சாப்பிடவும் என்னால் முடியாது, எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காதனால வாந்தியும் வரும். அப்படி இருக்கும்போது கண்மணி அக்காவுக்கு ஒன்றுமே இல்லை, சாப்பாடை பார்த்ததுமே வாயில் வச்சதுமே வாமிட் வருதுன்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுதுடா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி என்ன சொல்கிறாங்க, என்ன பவி என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது கண்மணி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களோன்னு ஒரு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவி சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாங்க, அண்ணனை மேலே எரிஞ்சு விழுகிறாங்க, அப்படிலாம் இருக்காது பவி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அசால்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம பவித்ராவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் இல்லைடா கார்த்திக், எனக்கு தெரியாதா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தாண்டா வாந்தி எடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி வா பவி நம்ம வீட்டுக்கு போகலாம், எதா இருந்தாலும் அண்ணன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் நம்ம பவியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அன்புக்கு என்னாச்சு,
நம்ம கண்மணிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னாலே இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறா. என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நம்மக்கிட்ட எங்கேயுமே சொல்லிட்டும் போகிறது கிடையாது. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தேன்மொழி கிட்ட தான் கேட்க அப்படின்னு நினச்சி நம்ம அன்பு தேன்மொழி கிட்ட போய் பேசவும் செய்கிறாரு. அப்போ தான் தேன்மொழி, நீங்கள் நேற்று எங்கே போனீங்க, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீயும் கண்மணியும் எங்கே போனீங்கன்னு எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுதான் சார் ஒன்றுமே இல்லை, சும்மா வெளியே போயினோம். அதுவும் கண்மணி ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறால, அதை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தேன்மொழி சொல்கிறாங்க. இல்லை தேன்மொழி, நேற்றே அம்மா என்கிட்ட சொன்னாங்க கண்மணிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி உடம்பு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டாலும் அவள் என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிடவாது வா நம்ம வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே சாப்பாடை பார்த்தாலே வாமிட் வருதுன்னு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அந்த இடத்துல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன தான் நடக்குது தேன்மொழி, கண்மணிக்கு என்ன தான் ஆச்சு, எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி கிட்ட கேள்வி கேட்குறாரு நம்ம அன்பு. இந்த இடத்துல ஆகா அன்பு சாருக்கு இப்போ கண்மணி மேலே டவுட்டு வர ஆரம்பிச்சிருச்சே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சொல்லி சமாளிக்கிறது, இவ வேற நம்மளை எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, இவளும் சொல்ல மாட்டா என்னையும் சொல்ல விட மாட்டா, என்ன தான் பண்ணுறது. சார் அன்பு சார், எதா இருந்தாலும் கண்மணி கிட்ட கேளுங்க, அவள் டாக்டர்கிட்ட வரலன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் சிவகாமியும் வராங்க. என்னடா அன்பு என்னாச்சு, என்ன தேன்மொழி கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு கண்மணியோட உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் சொன்னீங்க. சரி என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டால் அவள் இறஞ்சி விழுந்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தாலும் இந்த இடத்துல கண்மணி சாப்பிடலன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கண்மணியை வெளியே கூப்பிட்டு போய் சாப்பிட போனால் அந்த இடத்துல கண்மணி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாமா. என்ன ஏதுன்னு கேட்டால் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா. இங்கே என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இங்கே தேன்மொழி கிட்ட கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற அன்பு, கண்மணி வாந்தி எடுத்தாளா, என்னடா திடீர்னு வாந்தி எடுக்கிறானா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் தேன்மொழி என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா என்னதான் இருந்தாலும் நீங்கள் கண்மணி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென்மொழி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சிவகாமிக்கு கொஞ்சம் சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. சரிடா அன்பு, கண்மணிக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதா, நீ பேசினா தானே அவள் எதுவும் சம்மதிக்க மாட்டேங்கிறா, நான் என்ன எதனா நான் பார்த்து விசாரிக்கிறேன் கண்மணிக்கிட்ட அப்படின்னு நம்ம சிவகாமியும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம சிவகாமியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கண்மணிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, கண்மணி வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நம்ம கண்மணி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. சரிம்மா உன்னோட ரூமுக்கு கூட நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கும்போது, என்னாச்சுமா கண்மணி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு என்னதான் பண்ணுது, ஏன் அன்புக்கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த சாப்பாடை பார்த்தோன்னுமே திரும்பவும் நம்ம கண்மணிக்கு குமட்டல் ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே நம்ம சிவகாமிக்கு டவுட் வந்தது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மும் பண்ணுறாங்க, கண்மணி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஏம்மா கண்மணி என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா, நீ எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்மணிக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியலையே, இவங்ககிட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் யோசிச்சு சமாளித்து நம்ம சிவகாமியை ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம பவியும் வராங்க. அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்து கேட்க, இல்லைம்மா கண்மணி இப்போ அதிகமாக வாமிட் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நான் இப்போ சாப்பாடு கூட போனாலும் அந்த இடத்துல அதை பார்த்தோன்னே வாமிட் எடுக்கிறேன், கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும், ஆனால் எனக்கு கண்மணி பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பவியும் சொல்கிறாங்க. ஆமத்தை நேற்று நாங்கள் சாப்பிட போகும்போதும் கண்மணி என்ன சொல்லி கேட்டாங்கன்னா, எனக்கு தயிர் சாதம் தான் வேணும் அப்படி சொல்லி தான் கண்மணி அக்காவும் வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அன்பு மாமாவும் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கும்போது தான் நம்ம கண்மணி அக்கா சொல்லிட்டாங்க, இல்லை இதவே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒரு வாய் தான் வச்சுருப்பாங்க, வச்ச உடனே போய் அக்கா போய் வாமிட் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துலையும் எனக்கு சந்தேகம் தான் வந்துச்சு, அவங்க ரொம்பவே டயர்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க, அதனால எனக்கு இந்த டவுட்டு தான் இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிகிட்ட தன்னோட சந்தேகத்தை நம்ம பவியும் முன்வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவகாமி இவகிட்ட இருந்து என்னதான உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், சரி பார்ப்போம் அவளா என்னைக்கு உண்மையை சொல்கிறாளோ சொல்லட்டும், அது வரைக்கும் எதுவுமே நம்ம வாயை திறக்க வேணாம், ஏன்னா அது ஏதாவது நம்ம பேசணும்னா அவள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவேன்னு சொல்லிடுவா, அவளா சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் பவி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் பவித்ராவும் பேசிகிட்டு இருக்கத நம்ம வெண்ணிலாவும் கேட்டுறாங்க. என்னடா கண்மணி வாமிட் எடுத்தா வச்சா இதை கர்ப்பமாக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணியாக வாயை திறந்து சொல்லட்டும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. என்ன நடக்குது இப்போது, ஒருவேளை கண்மணி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு சந்தேகம்
சந்தேகம் வர்றது மட்டும் இல்லாமல் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம கண்மணி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு நம்ம வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கண்மணியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட போகிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்மணி எதிர்த்து எப்படி போராட போகிறாங்க? கண்மணிக்கு துணையாக நம்ம அன்பு கூட இருக்கிற வரைக்கும் வெண்ணிலாவால் எதுவும் செய்ய முடியாது. அன்பு என்ன பண்ணுறான்னா கண்மணியை எப்படி இருந்தாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் முடியாது. அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, இனி அவளுக்கு கூட எப்பவும் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு முடிவு பண்ணுறாரு. கண்மணி தன்னோட ப்ராடக்டை எப்பவும் போல் விற்கிறதுக்காக ஆட்டோவில் கிளம்பி தேன்மொழியோட சேர்ந்து போகும்போது நம்ம அன்பும் என்ன செய்கிறாருன்னா பின்தொடர்ந்து போகிறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் கடையாக அலையும் போது நம்ம கண்மணிக்கு தலை சுற்றல் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம அன்பு வந்து நம்ம கண்மணியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் நம்ம அன்புக்கிட்ட உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பு என்ன பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட சந்தோஷத்தை கண்மணியோட கொண்டாட போகிறாரா, இல்லை நம்ம தேன்மொழி அதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அன்புக்கிட்ட நீங்கள் கண்மணிக்கிட்ட கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுவே ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவளாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே காமிக்க வேணாம். ஏன்னா அவள் உங்களை விட்டு பிரியணும்னு மட்டுமே நினைக்கிறா. உங்களோட அன்பும் பாசத்தையும் அவள் எப்போ புரிஞ்சுக்கிறாளோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்மணி தன்னோட கோபத்தினால வேற ஏதாவது முடிவெடுத்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேன்மொழி தடுக்க போகிறாங்க. இனி நம்ம அன்பு என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பு வந்து கண்மணிக்கு எப்பவும் துணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் முறியடிச்சு தன்னோட மனைவி மற்றும் குழந்தையை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.